இப்போ பாருங்க எப்படி இருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முருகர் வந்துட்டாரு. சூப்பராக இருக்கா? சரி, நான் சாமி கும்பிட ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள். அக்ஷய திருதி அன்னைக்கு நகை தான் எடுக்கணும்னு இல்லை, நம்மளால் என்ன முடியுமோ அந்த பொருள் வாங்கி வச்சு சாமிக்கு படைக்கலாம். ஸோ நான் முருகரையே வீட்டுக்கு கொண்டு தெரியுதா? இருங்க, எடுத்து காமிக்கிறேன். இவங்க தான் அது. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கா? இவங்கள பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ இதை எப்படியாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடணும். அக்ஷய திருதி அன்னைக்கு நகை தான் வாங்கணும்னு இல்லை, நம்மளால் என்ன முடியுமோ அது வாங்கலாம். சாமி வீட்டில் மஞ்சள், குங்குமம், உப்பு, பூவு, எந்த பொருள் வேணால் நம்மளால் முடிஞ்சதை வாங்கி வச்சு படைக்கலாம். ஸோ நான் இந்த வருஷம் அக்ஷய திருதிக்கு நம்ம முருகரோட சிலை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குல்ல. இதை நான் உங்ககிட்டயும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இதை நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் முருகர் எப்படி இருக்காருன்னு. அப்புறம் நான் இந்த முருகர் சிலையை தாங்க வாங்கிட்டு வந்தேன். இது எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விருதாச்சலத்தில் இருக்கிற ஜிஆர்டி நகைக்கடையில் தான் வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1850 ரூபா. ஆனால் நான் ஃபைனலாக இதை 1600 வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.